அவர்தான் சொல்றாரு மாசமா இருக்க வராதீங்க, குழந்தைகளை கூட்டு வராதீங்க, மேல ஏறாதீங்க அவங்களும் சொல்றாங்க. மாற்றத்தினால வரவானாங்கிறாங்க. அப்ப நம்மளே தானே வர்றோம். என்ன வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்க. இருந்தது மொத்தம் 50 போலீஸ் இருந்துச்சு. 500 போலீஸ் உள்ளே வரலீங்களே. லைட் ஹவுஸும் பஸ் ஸ்டாண்டும் வந்து அதிகப்படியான மக்கள் கூடுறாங்க. அங்க முன்னாடி நாங்க எதுவும் கொடுத்தது கிடையாது அப்படிங்கறாங்க. யார் சொன்னாங்க? காவல்துறையோட நிறைய வந்திருக்காங்க. ஜெயலலிதா அங்க தான் பேசிருக்காங்க. எம்ஜிஆர் அங்க தான் வந்திருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அங்க தான் வந்திருக்காரு. எல்லாரும் அங்க தான் வந்து பேசிருக்காங்க. திருமாவளவன் கூட அங்க தான் வந்திருக்காருங்க. ஸ்டாலின் அங்க தான் வந்து பேசிருக்காரு. மத்த தலைவர்கள் அங்க கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா விஜய் அவர்கள் இங்க கொடுக்கல. ஏன் அங்கனே கொடுத்தா கிரௌட் அதிகமா இருக்கணுங்க. முதல்ல வந்து கரண்ட் போனதா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் செருப்பு வச்சு நடந்தது. வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து இந்த இடம் உங்களுக்கு வந்து ரொம்ப குறுவலான இடம். எத்தனை மணிக்கு வந்து இந்த கரண்ட் கட் பண்ணது நடந்துச்சு? கரெக்டா வந்து விஜய் வந்து ஒரு மேல ஏறினாரு. அப்பதான் கரண்ட் போச்சு இந்த இடத்துல. ஆமா, அவர் பேசும்போது பேச ஆரம்பிக்கும் போதுதான் இந்த இடத்துல மேல ஏறி உட்காந்துட்டாங்க. இந்த இடத்துல பொம்பளை லேடிஸ் எல்லாம் நின்று இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும் போது இந்த இடம் இந்த தாவு உடஞ்சிருச்சு. இந்த தாவு உடஞ்சனே கீழே எல்லாம் விழுந்துட்டாங்க இந்த இடத்துல. அப்ப நல்ல அந்த செடியில இருந்துச்சு. செடிக்கு வேற 10 பேர் உள்ளுக்குள்ள இருந்தாங்க. அந்த செடி மரத்தை தூக்க முடியல. ஒரு பொண்ணு 10 பேர் கிளவி 2 பசங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறது இங்க நான் 10 பேர் கிடக்குறாங்க. என்ன காரணம் நம்ம போய் சொல்லுங்க. அது சொன்னோம்னா நமக்கு பிரச்சனை வரும். கடைசியில நாங்க உள்ளூர்ல இருக்கிறோம். கடைசியில என்ன தூக்கி போய் குத்துவாங்க. இது நமக்கு தேவைங்களா?